தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் சுவாத்தியை காம்படிஷனில் கலந்துக்க வைக்க கார்த்திக் ரேவதி ஸ்வாதி இவங்க 3 பேருமே காலேஜுக்கு போயிருக்காங்க. போன இடத்துல சின்னதாக ஒரு பிரச்சனை. அந்த சண்டையில் கார்த்தியோடைய ஷர்ட் சின்னதாக டேமேஜ் ஆகுது. அதை பார்த்த ரேவதி கார்த்திக்கு ஷர்ட் எடுக்க கடைக்கு போயிருக்காங்க. இதற்கிடையில் அங்கே காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கார்த்திக்காக ஒரு சட்டை எடுத்துகிட்டு வந்து கார்த்திகிட்ட கொடுக்கும்போது என்னுடைய மனைவி தனக்காக சட்டை எடுக்க போயிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போனதை பார்த்த ரேவதி நேராக கார்த்திகிட்ட வந்து அந்த கேள்வியை கேட்குறாங்க. அதாவது அந்த பொண்ணு தான் சட்டையை கொடுத்துச்சுல்ல, அப்புறம் எதுக்காக வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் முறையாக எனக்கு நீ சட்டை எடுக்க போயிருக்க, அந்த சட்டையை நான் வாங்கிக்கிட்டேன்னா உன்னுடைய மனசும் கஷ்டப்படும், என்னுடைய மனசும் கஷ்டப்படும், அதனால தான் நான் வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வாங்கிக்கிட்டு வந்த சட்டையை போட்டுட்டு கார்த்தி வர்றாரு. ஸோ அதை பார்த்து ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் போட்டியும் ஆரம்பிக்குது. பேச்சு போட்டி எல்லாமே முடிஞ்சு லாஸ்ட்டாக பாட்டு போட்டியும் நடக்குது. ஸோ அதில் ஸ்வாதியும் பாடுறாங்க. பாடி முடித்ததுக்கு அப்புறம் போட்டியில் வின் பண்ணவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்க அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடியவங்க வேறு யாரும் கிடையாது, சாமுண்டீஸ்வரி தான். சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொன்னதுமே ஸ்வாதி, ரேவதி, கார்த்தி இவங்க 3 பேருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஸ்வாதி சொல்லவே வேண்டியலை, அம்மாவுக்கு தெரியாமல் தான் அவங்க பாடவே வந்திருக்காங்க. இப்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டு சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொன்னதுமே ஸ்வாதி ரொம்பவே பயந்து போகிறாங்க. இருந்தாலும் ரேவதி ஸ்வாதிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, தைரியம் கொடுக்குறாங்க. நாங்கள் உனக்கு சப்போர்ட்டாக இருப்போம், வீட்டில் வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்வாதிக்கு தைரியம் கொடுத்தாலும் ஸோ வெற்றி பெற்றவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் அங்கே சாமுண்டீஸ்வரி கையால் பரிசு கொடுத்துட்ருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பாட்டு போட்டி. அந்த பாட்டு போட்டியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஸ்வாதி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸ்வாதியை பார்த்ததுமே சாமுண்டீஸ்வரி பயங்கர கோவத்தோடு இருந்தாலும் ஸ்டேஜில் வெளிக்காட்டிக்கல. ஸ்வாதியும் சாமுண்டீஸ்வரி கையால் ப்ரைஸும் வாங்கிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாதி வேறு யாரும் கிடையாது, என்னுடைய பொண்ணு தான் அப்படின்ட்டும் அவள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குகிற அளவுக்கு அவளுக்கு திறமை இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி ஸ்டேஜில் சொல்லிவிட்டு ஃபங்க்ஷனையும் நல்லபடியாக நடத்தி முடிச்சுட்டு ஸ்வாதியை ஒரு பார்வை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகவே இங்கே ஸ்வாதி ரொம்பவே பயப்படுறாங்க. இருந்தாலும் கார்த்திக், ரேவதி இவங்க 2 பேருமே ஸ்வாதியை சமாதானப்படுத்துகிறாங்க. நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சமாதானம் சொன்னாலும் ஸ்வாதி ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஸ்வாதிக்கு கார்த்தியுடைய அட்வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது, நீ அவங்களுக்கு பயந்துட்டு உனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யாமல் போயிட்டேன்னா அப்புறம் நீ தான் பின்னாடி வருத்தப்படுவ, பரவாயில்ல எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க 3 பேரும் வீட்டுக்கு வராங்க. பயங்கர கோவத்தில் சாமுண்டீஸ்வரி உட்காந்துட்டு இருக்காங்க. ராஜராஜன் சாமுண்டீஸ்வரியுடைய கோவத்துக்கு காரணம் என்ன அப்படின்றத சந்திரா கிட்டே கேட்டாலும் யாருக்குமே தெரியலை. ஸ்வாதி வந்ததுக்கு அப்புறம் தான் விஷயமே என்னன்னு தெரியுது. என்ன மீறி நீ பாட்டு பாட போயிருக்க, அப்போ என்னுடைய பேச்சுக்கு என்ன மரியாதை, அம்மாவுக்கு கொடுக்குற மரியாதை அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி இங்கே சாமுண்டீஸ்வரி பயங்கர கோவத்தோட ஸ்வாதி கிட்டே பேச அங்கே ரேவதி பதில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே மற்றவங்களுக்கு பிடிக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கவே கூடாது, அது தவறு அப்படின்னு சொல்லி ரேவதி தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி பயங்கர கோவத்தோடு நின்றுட்டுருக்காங்க. இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த பாட்டு பிடிக்காததுக்கு காரணம் வேறொரு ரீசனாக கூட இருக்கலாம். சரி, அப்படி ஒரு ரீசனாக இருந்தால் என்னவா இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.